இல்ல சட்டசபையில ஏய் ஏய்ன்னு சவுண்ட் விட்டுக்கிட்டு அப்படி கையெல்லாம் மட்டைக்கு விட்டுக்கிட்டு பின் வரிசையிலேருந்து முன் வரிசைக்கு அப்படியே பாஞ்சு வந்துட்டா மக்கள் எல்லாம் அவங்களாம் ஏ அப்பா இவங்களாம் பாருங்க பெரிய வீராதி வீராங்கப்பா சூராதி சூறாங்க அப்படின்னு வச்சுவாங்க நினைப்பா. எல்லாரும் சிரிப்பா சிரிக்காங்க அவங்கள பார்த்து. என்னையா இது வயசான காலத்தில் ஏன் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இப்படி ஓடி ஓடி அலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சிரிப்பா சிரிக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் வயசான உங்களுக்கு அவ்வளோ இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் டிவிக்கேல எல்லாம் சிங்கங்கள் ரத்தம் சுன்ற வயசு. அப்புறம் அவங்க எந்திரிச்சாங்கன்னா அவங்க இதேமாதிரி பண்ணாங்கன்னா தாங்குமா சட்டம் கொஞ்சம். அப்புறம் எதுக்கு அமைதியாக இருக்காங்கன்னா எல்லாம் ஒரே ஒரு மனுஷன் ஒத்த மனுஷன் கண்ணசை காண்டிதான். முதலமைச்சர் விஜயோடைய கண்ணசை மட்டும் இல்லைன்னு எல்லாரும் கொந்தளிச்சிருவாங்க. அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். ஸோ ஏன்னா அவங்க இந்த ஆட்சியை ஒழுங்காக நடத்தணும்ல, சட்டசபை அவங்களால கெட்டு போச்சு அப்படிங்கிற பேர் வந்துடக்கூடாதுல்ல. நீங்கள் இவ்வளோக்குள்ள இந்த திமுகவும் அதிமுகவும் இவ்வளோக்குள்ள அலப்பறை பண்ணுறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதாவது இந்த சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் முதல்வர் வந்தது ஒன்று அங்கே சட்டசபை இப்படி மாறி போச்சு, அது ஒரு சர்க்கஸ் கூடாரமாக மாறி போச்சு, சந்தையை அப்படியே சந்தை கடை இருக்கிற சந்தை மாதிரி மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குனவே நெகட்டிவிட்டியை பரப்பிட்டுருக்கீங்களே, அதை உண்மையாக்கணும். அதுக்காக உருப்படியான சட்டமன்றம் நடத்தக்கூடாது. அதனால ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்டெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. இதை வச்சுக்கிட்டு இப்போ திமுக ஒரு பக்கம் ஃபயர் விடுறாங்க, அதிமுக ஒரு பக்கம் ஃபயர் விடுறாங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது என்னடா சிரிப்பா சிரிக்க வேண்டியிருக்கு. திமுக என்ன ஃபயர் விடுறாங்க கேட்டிங்கன்னா, பழைய திமுக இனிமேதான் நீங்கள் பார்க்க போறீங்க. பூண்டி கலைவண்ணான்னு யாரும் தெரியுமில்ல, இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டார் நம்ம ஆள், இன்னும் விட மாட்டாரு. அவர் எங்க ரத்தம் எங்க ஊருக்காரரு, அவர் சம்பவக்காரர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பில்டப். அந்த பூண்டி கலைவண்ணன் ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கார்ல, அதாவது அங்கேருந்து இங்கே ஓடி வந்தார், சபாநாயகர்கிட்ட போயிட்டு கை நீட்டி நீட்டி சொடக்கு போட்டு பேசினார். ஸோ அவரு தான். உடனே நாமளும் யார் இந்த பூண்டி கலைவனன் திமுகவில், இவர் பெரிய சம்பவக்காரர் போகிறோம், இவரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாத என்னென்னு அப்படி பார்த்தா அதுக்குள்ளே நம்ம பசங்க எடுத்து போட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சம்பவம்லாம் ஒன்றும் பண்ணலை, உதயநிதிக்கு சாரட் வண்டி குதிரை வண்டி பின்னாடி உதயநிதி உட்கார வச்சு அந்த குதிரையை ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ சாரட் வேலை தான் பார்த்துருக்காரு. ஸோ அவருக்கு தான் அவ்வளோ பில்டப் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ஷீன் ஆகி போச்சு, இவருக்காக இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த பக்கம் திமுக ஒரு பக்கம் பில்டப் கொடுக்குன்னா, அந்த பக்கம் அதிமுக இபிஎஸ் ஏன்னு சவுண்டு, அதாவது சபாநாயகரை பற்றி ஏன்னு சவுண்டு விட்டோன்னா அது பயங்கர பில்டப்பா. பார்த்தீங்களா நீங்கள் 108 பேர் இருக்கலாடா, நாங்கள் 10 பேர் தான் எப்படி சவுண்டு விட்றோம் பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு பக்கம் தூக்கி அவங்க ஒரு ஃபயர் விட்றாங்க. என்ன நடக்குதுங்க? ஒரு சட்டமன்றத்தில் பொதுமக்கள் லைவை பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் பிரச்சனையை அங்கே பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க தருவாயில் மாறி மாறி சந்தை கடை மாதிரி இவன் சவுண்டு விட்டுட்டா. ஏன்னா இதெல்லாம் பெரிய வீராதி வீரம் சூரிய மாதிரி நான் கேட்குறேன். எனக்கு அதை பார்த்துட்டு இதை எப்படி அவர் பெருமையாக கொண்டாடுறீங்க அப்படி தான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. அதாவது சட்டமன்றத்தில் அவங்க சொல்கிற கருத்துக்கு நீங்கள் எதிர்மனையாக கரெக்டாக ஒரு பதிலடி ஒரு கவுண்டர் கொடுத்தீங்கன்னா அது ஓகே, அது ஃபயராக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சட்டமன்ற மாண்பே குறைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரோ ஒருத்தட்ட கேள்வி கேட்டால் ஒருத்தர் இருந்துச்சு தைரியம் தான் பதில் சொல்ல வேண்டியதுன்னா அதை விட்டு ஒட்டுமொத்த பேரும் எந்திரிச்சு ஓன்னு கோஷம் போட்டால் இது என்ன வீராதி வீரம் இல்லை நான் கேட்குறேன். இது பெரிய இது யாராலும் பண்ண முடியாது. அதில் டிவி கட்சியில் இருக்கிற அவ்வளோ பேர் எந்திரிச்சின்னு உங்களை மாதிரி கோஷம் போட தெரியாமலையா? இல்லை அதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீரம், அதில் என்ன பெரிய இது எனக்கு புரியல. அது சரியான ஒரு மொக்கத்தனம். மக்கள் எல்லாரும் பார்த்து கார் துப்பிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பக்கம் உங்களை பற்றி ஒரு விமர்சனம் வைக்காங்களா, அதுக்கு பதிலடியாக நீங்கள் ஒரு விமர்சனம் கொடுங்க, நீங்கள் யார் வேணாலும் கொடுங்க. அதே மாதிரி கொடுத்துட்டு மாறி அதான ஒரு இது அவங்க பேசுகிற பேச்சுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்க போகிறீங்க. அதை விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக எழுந்துச்சு கோரஸாக கற்றுனீங்கன்னா இது நான் சந்தை கடையா ஓன்னு கத்துறதுக்கு. அதான் சபாநாயகர் கேட்டார், என்னையா இது அவ்வளோ வெறியஞ்சு கஞ்சிட்டீங்க, ஒருத்தர் பேசுங்க அப்படின்னு. ஒருத்தருக்கு ஏன் ஒருத்தர் பேச தெரியாத உங்களுக்கு? இல்லை திமுக ஏன் இந்த அளவுக்கு பயங்கரமாக கொந்தளிக்காங்க, அதிமுக ஒரு பக்கம் ஏன் கொந்தளிக்கிறாங்க, அப்போ டிவிக்கே தான் ஏதாவது அவங்களை பற்றி சீண்டி விட்டாங்களா, என்ன விவரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கணும். அதாவது நல்லா பார்த்துட்டுங்க, திமுக இன்னைக்கு காலையில் ஆரம்பத்துலேருந்தே கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க, அதிமுக லேட்டாக தான் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. திமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பண்ண ஒரு சம்பவம் தான். அதாவது இந்த பரந்தூர் விமான நிலையத்தை முற்றிலுமாக அந்த திட்டத்தை கைவிடப்படும் அப்படின்னு நேற்று அறிவிச்சார்ல சட்டமன்றத்தில், அப்போ ஆரம்பித்தது தான் ஒரே ஒப்பாரி. அதாவது தலைவர்லேருந்து அடிமட்ட தொண்டை வரைக்கும் எங்கள் கல்யாண வீட்டுக்கு போனாலும் வைப்பார், எங்கே போனாலும் வைப்பார், சட்டமன்றத்திலையும் வைப்பார். ஏன்னா சரியான ஒரு தரமான சம்பவம்ல. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பட்சம் நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலாக அவர் வந்து ஒரு களத்துக்கு போய் தேர்தல் அரசியல் வந்ததுக்கப்புறம் போய் அந்த மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதி, பரந்தூர் விமான நிலையம் இங்கே வராது அப்படின்னு அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எத்தனை பேர் ஏற்றாலும் சரி, நம்மளுக்கு எதிராக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நான் அதை செஞ்சே தீர்வுன்னு விடாப்படியாக இருந்து இன்றைக்கி கைவிட்டுருக்காரு மனுஷன். ஸோ அதுக்கு தான் இவங்க இவ்வளோக்குள்ள கொந்தளிக்காங்க. ஏன் அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோக்குள்ள கொந்தளிக்கணும் திமுக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் பண முதலைகள் அவ்வளோ பணத்தை இறக்கிருக்குல்ல. அதாவது அந்த மக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் எப்படி போனாலும் பரவாயில்ல, அந்த விவசாயம் பண்ணிங்களோ பண்ண மாட்டேங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏர்போர்ட் இங்கே மத்திய அரசு கொண்டு வர போகுது, அதுக்கு நாங்கள் நிலத்தை வந்து நாங்கள் எடுத்து கொடுக்கோம், அதை சுற்றி எங்களுடைய
நிலங்களை ஃபுல்லாக நாங்கள் வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு விற்றுருவோம். ஏன்னா ஏர்போர்ட் அங்கே வரப்போகுது அப்படின்னா அந்த சுற்றி இருக்க இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பன்மடங்கு அதனுடைய மதிப்பு கூடும். ரியல் எஸ்டேட்டுக்காரனுக்கு அல்வா மாதிரி உடனே பார்த்திங்கன்னா பண முதலைகள் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவன் சேர்த்து வச்சுருந்த பணத்தை எல்லாம் கொண்டு அதில் இறக்கிட்டாங்க. அவ்வளோ பேர் சுற்றி இருக்க இடத்தப்பெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க திமுககாரங்க. ஸோ இப்போது அங்கே ஏர்போர்ட்டு வராது அப்படின்னு ஒரு போர்டு போட்டவொன்னா அவ்வளோ பேருக்கு வயிற்று வாயில அடிச்சுக்கிட்டு, ஏன்னா அவ்வளோ பணத்தையும் கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்களே, இனிமேல் அந்த இடத்த ஏன் வாங்குவான்? ஏர்போர்ட் வந்தால் தானே அந்த இடத்துக்கே மதிப்பு. ஸோ இப்போ அவ்வளோ பேருக்கும் இப்போ பிரச்சனையாகி போச்சு. அதனால தான் உட்காந்து அவ்வளோ பேருக்கு வந்து கதறாங்க. ஸோ இப்போ இதை நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதாவது இவங்க மற்றதுக்கெல்லாம் வீரவசனம் பேசுவாங்க. அதாவது இப்படி விவசாய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, விவசாய மக்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணலையா, அதை பண்ணலையா, இதை பண்ணலையான்னு. அப்போ அங்கே வாழக்கூடிய மக்களும் விவசாய மக்கள் தானே. அப்போது அவங்க அந்த மக்கள் பாதிக்கப்படவங்களுக்கு தோணலையா? ஏன் அப்போ அங்கே மட்டும் அந்த பரந்த நிலத்தை அமைச்சாகணுங்கிற இவ்வளோ தீவிரம் கட்டுறீங்க? ஸோ உண்மையாக யோசிக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சொல்லுங்கப்பா. உண்மையிலேயே அந்த மக்கள் எல்லோரும் இன்றைக்கி எவ்வளோக்குள்ள ஒரு தீபாவளி கொண்டாடுறாங்க தெரியுமா? முதலமைச்சர் விஜயாவில் அந்த திட்டத்தை கைவிட்டோன்னு அவ்வளோக்குள்ள சந்தோஷம். ஸோ எல்லாம் இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடிச்சு இன்றைக்கி முதலமைச்சர் விஜயாவில் வந்து பாராட்டிட்டு போகிறாங்க அவ்வளோ பேரும். நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்க அப்படின்ட்டு. அதே மீறி தளபதி விஜய் சாலைன்னு சொல்லி பேர இருக்காங்க ஒரு தெருவுக்கு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பண்ண விஷயத்துக்கு பாராட்டுற விதமாக. ஸோ அந்தளவுக்கு அந்த மக்கள் எல்லோரும் அவ்வளோக்குள்ளே கொண்டாடுறாங்க. ஸோ அப்போ அந்தளவுக்கு அந்த மக்களுடைய எதிர்ப்பையும் மீறி தானே நீங்கள் அங்கே வந்து அந்த விமானத்தை கட்டணும்னு முடிவு பண்ணீங்க. இல்லை, நல்லா பார்க்கணும். திமுக எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்பு நாடகம் ஆடுவான்னு. தேர்தல் சமயத்தில் இந்த மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் அமைக்கிறதுக்கு வந்தாங்க. அதை ஃபுல்லாகவே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த சுரங்கம் அந்த ஆலை இங்கே வரக்கூடாது அப்படின்ட்டு. உடனே அதை வந்து பார்த்தீங்கன்னா கை விட்டுட்டாங்க. சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இது வராது அப்படின்னு சொல்லி பிஜேபி முடிவு பண்ணிட்டு திமுக முடிவு பண்ணி அதை கை விட்டாங்க. ஆனால் இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிற இடத்துல மட்டும் கைவிடலை. அப்போது அதை தான் முதலமைச்சர் விஜய் தேர்தல் சமயத்தில் கேட்டார். அப்போ அந்த பகுதி மக்கள் பாதிப்படையான்னு விட்டீங்கல்ல, அப்போ அவங்க நம்ம மக்கள்னா பரந்தூரில் இருக்கிற மக்கள் நம்ம மக்கள் தானே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரந்தூரில் இருக்கிற மக்களோட எண்ணிக்கை கம்மி, அதனால் அந்த ஓட்டுகள் பெருசாக நம்மளை பாதிக்காது. அங்கே அதிகமாக இருக்காங்க. அப்போ ஓட்டு கணக்கு பார்க்குறாங்க. முதலமைச்சர் ஓட்டு கணக்கு பார்க்கல. அது என் மக்கள், அங்கே ஒரு வாழ்வாதாரம் இருக்குது, அந்த மக்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன், அதை செஞ்சே தீர்வுன்னு விடாப்படியாக செஞ்சுருக்காரு. ஏன்னா 2-3 நாட்களுக்கு முன்னாடி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படி எல்லாரும் பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டு, அதாவது அரசு அதிகாரி கட்டுப்பாட்டுகளை தான் அந்த ஆட்சி நடக்குது. முதல்வர் விஜய் அவர் பொம்மை மாதிரி இருக்கார், அவர் வந்து அவருடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அதிகாரம் இல்லை, அவர் சும்மா டம்மியாக இருக்கார் அப்படி இப்படின்னு. ஏன்டா சொன்னது? முழுக்க ஒரே பவர் சென்டர் அவர் தான் அங்கே நிரூபிச்சுட்டு இருக்கார் ஒவ்வொரு விஷயத்திலும். நீங்கள் யார் வேணால் என்ன வேணால் பேசிவிடுங்க, நான் என்ன நினைக்கிறேன் அதான் செய்வேன் அப்படிங்கிற உறுதியாக இருக்கார் மனுஷன். அதனால தான் பார்த்தீங்கன்னா சொன்னது செஞ்சுருக்கார். பரந்தூர் விமானத்தில் கைவிட்டதுங்கிறது வேறு மாதிரி சம்பவம். அதுக்கு தான் வாயிலையும் வயிற்றையும் அடிச்சுக்கிட்டு திமுக கடந்து ஒரே கொந்தளிப்பு. அதுக்கு வேறு காரணங்களை காட்டி ஏதாவது ஒன்று கிடச்சிடக்கூடாது. இல்லை நான் தெரியாமல் இருக்கிறேன் G2 மாப்பிள்ளை அப்படின்னா அது என்ன பெரிய கெட்ட வார்த்தையா? இல்லை நான் கேட்குறேன். அதுக்கு பதிலடியாக நீங்கள் தான் வந்து லாட்ரி மருமன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி விமர்சனத்தை வச்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு அவ்வளோ பேர் கிடந்து கோர செஞ்சு கத்துறீங்கன்னா, இல்லை உங்கள் சைடில் என்னென்ன பேசிட்டுங்கன்னு தெரியுமா? அதை மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு சபாநாயகர். அதை வந்து ஆன் பண்ணி விட்டார்னா உங்களுடைய லட்சணம்லாம் சந்தி சிரிச்சிடும். லைவில் மக்கள் காத்து போவாங்க. அந்தளவுக்கு முழுக்க பின்னாடி உட்காந்துட்டு அவன் கெட்ட வார்த்தையெல்லாம் ஒருமையில பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் அந்த டிவிக்கில் இவ்வளோக்குள்ளே வந்து கடந்து போயிட்டுருக்காங்க. அதாவது ஏபா வேலு இடையில எந்திரிச்சு அவர் நல்லா பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு. அதாவது நாங்கள் இப்படி தான் குறுக்கு கேள்விகளை கேட்போம், ஆனால் எங்களை விட உங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம், ஆளுங்கட்சிக்கு தான் சபையை வந்து ஒழுங்காக கொண்டு போகணுங்கிற அக்கறை வேணும், அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறார். கரெக்டான வார்த்தை தான் ஏபா வேலு சொன்ன வார்த்தை. அதுக்காக எவ்வளோ தான் பொறுத்து போக முடியும்? நீங்கள் பின்னாடி வந்துட்டு உங்கள் ஆட்கள்லாம் என்ன மாதிரி கெட்ட வார்த்தையில் ஒருமையில் தகாத வார்த்தையில் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வருங்கால சந்தையினருக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு முன்மாதிரியாக இருக்கீங்க இதுலேருந்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா இப்போ வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த சட்டசபையை பார்த்துட்டு இருக்கு. உங்களுடைய லட்சணம்லாம் நல்லா தெரிஞ்சு. சில நேரங்களில் உங்களுடைய சைடு அந்த வீடியோவுக்கு ஃபுட்டேஜை காட்டுறது கிடையாது, அதனால் தப்பிச்சிட்டு இருக்கீங்க. ஃபுல் நேரம் உங்கள் சைடும் அதாவது டிவி பக்கம் காட்டுற மாதிரி காட்டினாங்கன்னு வச்சுருங்களேன், ஒட்டு வெத்துவருடைய மானமும் மல்லாக்கப்படுத்தும். அந்தளவுக்கு தான் இருக்குது உங்களுடைய லட்சணம்லாம். ஸோ இதில் திமுக தான் இப்படி நடந்துக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக அர்த்தம் நாங்களும் அவங்களுக்கு சளைச்சவங்க இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பங்காளிகள் தானே, எல்லாம் அப்படி தானே இருப்பாங்க, ஒரே குட்டையில் ஒரு மட்டைங்க மாதிரி. ஸோ அதனால் அவங்க பங்கு அவங்களும் நாங்களும் இப்படி தான் பண்ணுவாங்க காட்டுறக்காண்டி இன்றைக்கி எடப்பாடி வேற ஒரே அந்த ஆளுநரை பார்த்தே கத்துறாரு, சவுண்ட்லாம் விடுறாரு ஒரு மாதிரி ஏன்னு கத்திக்கிட்டு. கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் 6 பேரும் பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு டிவிக்கில் வந்து சேர்ந்துட்டாங்களே, அந்த கடுப்பு தான். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒழுங்காக ஒரு சிறந்த ஒரு தலைவராக செயல்பட்டு இருந்தீங்க உங்கள் கட்சியோட தலைவராக அப்படின்னா அவங்களாம் வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் நான் அப்படிங்கிற ஆங்காரத்தில் இருந்தால் எதுலையுமே ஜெயிக்கலை, கட்சியை ஒழுங்காக நடத்தலை, எல்லாரையும் வெளியே பண்ணி விரட்டி விட்டுட்டு அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? ஸோ அப்போ தொடர்ந்து தோல்வியாக இருக்கணும் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, எல்லோரும் அவங்க போயிட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்காரங்க முதலமைச்சர் விஜய் என்ன பண்ணுவார், அவராக வெத்தலை பக்கம் வச்சு வாங்கன்னு கைப்பிடிச்சி இழுத்தாரு போகிறாங்க. உங்கள் லட்சணம் அப்படி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் மட்டும் பெரிய யோக்கியமாக உங்கள் தொகுதியில் நீங்களே
டிவிக்கே சார்பாக அதாவது விசில் சின்னம் இருந்துச்சுன்னா நீங்களே தோற்றுருப்பீங்க. எப்படி ஸ்டாலின் அவர்கள் தோத்தாரோ அதே மாதிரி. அதனால தான் முன்கூட்டியே நீங்கள் வந்து அலட்சியம் நினைக்காமல் இல்லை நம்மளுக்கு ஆப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு தான் அந்த ஆளை பார்த்தீங்கன்னா விலக வைக்கல வச்சுட்டு கேட்டால் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறீங்க, இல்லை அவங்க அது தேர்தல் ஆணையம் தான் அவருடைய மனுவை நிராகரிச்சுன்னு சொல்கிறீங்க. தேர்தல் ஆணையத்தில் மனுவை நிராகரிக்கிற மாதிரி வச்சதே நீங்கள் தான். உங்களுடைய சொல்ல கேட்டு தான் அவர் அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் கட்சியிலே நீங்களே திரும்ப அவர் சேர்த்துக்கிட்டீங்க. அப்போ இது குதிரைப்பறம் கிடையாதா? அதான் கேட்டார் செங்கோட்டையன். உடனே அது கோவம் வருது. அதாவது அவங்க 6 பேர் அங்கே போனி சேர்ந்தது குதிரைப்பறம்னா அப்போ டிவி கட்சி சார்பாக நின்றவர் இப்போ உங்கள் கட்சியில் சேர்ந்திருக்கிறது குதிரைப்பறம் இல்லாமல் என்னது சொல்லுங்கள். இபிஎஸ் அவர்களே சொல்லுங்கள். அதாவது நீங்கள்லாம் விசுவாசத்தை பற்றி பேசவே கூடாது. அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் பெரிய இதாக நீங்கள் பேசுகிறீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. திருமதி சசிகலா அவர்கள் மட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள்லாம் இந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சசிகலா அவர்களையே விரட்டி விட்டு கட்சிகளே நீங்கள் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நரித்தந்திர வேலையை பார்த்தீங்க. அப்போ உங்களுக்குலாம் கிடைக்கும், இன்னும் கிடைக்கும், இதுக்கு மேலேயும் கிடைக்கும். அனுபவிக்க ரெடியாக இருங்க. அதாவது கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, திருப்பி இப்போ செய்யும்ல, நீங்கள் ஒன்று பண்ணால் திருப்பி 2ஆக கொடுக்கும்ல திருப்பி. அதுதான் யாரால் உங்களுக்கு அந்த பதவி கிடைச்சோ அவங்களையே நீங்கள் வந்து எட்டி உதைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே நிராகரித்து ஒன்றுமே இல்லாத மாதிரி நீங்கள் வந்து துரத்தி விட்டிங்கன்னா ஒட்டுமொத்த கட்சியுமே என் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு அப்படி நினச்சா அப்போது உங்களை வச்சவங்களுக்கு எவ்வளோ இருக்கும். ஸோ அதான் இன்றைக்கி அனுபவிக்கிங்க. சரி, ஓகே. என்னத்தை சொல்கிறது, இந்த அதிமுக திமுக இவங்க இந்த சட்டசபையில் வேணுமுன்னே அந்த சட்டசபையை ஒரு கலங்கப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில், அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சர் சட்டசபையில் உட்கார்ந்து சிறப்பாக அந்த சட்டசபை நடக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனாலே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணி அதை கலவரத்தை உண்டு பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரே சத்தம் விட்டுக்கிட்டு ஒரு கலவரமாகவே ஆக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லைவில் வேறு போதா, அது வேறு அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எல்லாம் அப்பட்டம் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஸோ அதனால் இவங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து கீழே அடிபட்டுகிட்டே இருக்குது, மொக்க வாங்கிட்டே இருக்காங்க. அதை உதயநிதிக்கு வேறு பேசவே தெரிய மாட்டேங்கா. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க வாங்குறனாலே பாதி நாள் சட்டசபைக்கு வர மாட்டேங்காரு, திருச்சி ஓடிடார் மனுஷன். ஸோ இவங்களும் கற்றுக்கிட்டு எதையாவது ஒரு கலவரத்தை தோன்றமோ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் நினைக்கிறீங்க திமுக எப்படி நடந்துக்கிறது, அதிமுக எப்படி நடந்துக்கிறது, டிவிகே எப்படி நடந்துக்கிறதுன்னு உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்முடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள்.